I am Sabri, Career Analyst. ஸோ எல்லாருமே போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற ஷார்ட் டைமில் எப்படி உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது, மேத்தமெட்டிக்ஸில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாடு சிலபஸை பொறுத்த வரைக்கும், அகைன் தமிழ்நாடு போர்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும், இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கோர் குட் மார்க் இன் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். எஸ்பெஷலி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட். ஏன்னா நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னாலும், லைக் எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எம்பிபிஎஸ் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எடுத்து தான் போயாகணும். சப்போஸ் நீங்கள் வெட்டினரி யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸோ, இல்லை ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸோ, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸோ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் எவ்ரிவேர் இட் இஸ் ஆக்சுவலி ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்றது அப்படின்றது. இந்த எக்ஸாம் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்க ஹெல்த்துமே வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகலாம். முக்கியமாக வந்து நைட் டைம் வந்து நம்ம தூக்கம் வந்து கெட்டுரும். என்ன ரீசன்னா இருக்கிற டைம்ல நம்ம எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா லேட் நைட் ஸ்டடி அப்படின்றது நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் லேட் நைட் ஸ்டடி இஸ் நாட் அட்வைசபிள் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்க பிரைன் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கோ, எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, அப்போதான் நீங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் டைம்ல பேசிக்கா உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஆக்சுவலா எல்லாருமே நல்லா படிச்சிருப்போம், எக்ஸலண்டா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. பட் எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து உங்களுக்கு ஹெல்த் வந்து சரியில்லாமல் போயிடும். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேற யாருக்காவது இன்ஃபெக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணும் போது டெஃபினெட்லி உங்களோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இதில் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்கள் ஹெல்த் தான். ஏன்னா ஒன்ஸ் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நம்மளால வந்து எக்ஸாமினேஷன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். ட்ரை டு அவாய்ட் அவுட் சைட் ஃபுட், ட்ரை டு ஈட் ஒன்லி ஹோம் மேட் ஃபுட். ஏன்னா இந்த எக்ஸாம் டைமில் உங்களை ஹெல்த்தை நீங்கள் வந்து ரொம்ப காஷியஸாக பார்த்துக்கணும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஷார்ட் டைமில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு கோ த்ரூ தி என்டையர் சாப்டர். ஒரு சாப்டர் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எப்படி என்னோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்னா யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். I'll tell you what are the chapters are really important in mathematics. So மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் நீங்கள் வந்து பைகாட் பண்ணிட்டு போகிறதோ, இல்லை ப்ராப்ளத்தை மெமரைஸ் பண்ணிட்டு போகிறதோ, இல்லை ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு போகிறதோ இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. யூ ஹாவ் டு சால்வ். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற டைமில் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எங்கெல்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு லேக் ஆகுதோ அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற ஷார்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். As I told you, try to complete the entire syllabus if you're planning to score more than 90% mark. So group study maximum try பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ, இப்போ நம்ம இருக்கிற ஷார்ட் டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும். குரூப்பாக படிக்கும்போது ஈஸியாக நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து புரிஞ்சிக்கலாம். முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே ப்ராப்பராக ரிசால்வ் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் டைம் ஃபேஸில். ஏன்னா நம்ம டவுட்டோட எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும். கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். கான்சன்ட்ரேஷன் டிவைட் ஆக ஆரம்பிச்சுன்னா நம்ம சின்ன சின்ன எரர்ஸ் வந்து கமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். மார்க் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். The most important thing, quality of sleep தான். 7 to 8 hours every night கண்டிப்பாக நீங்கள் வந்து தூங்கியே ஆகணும் இந்த பர்டிகுலர் டியூரேஷனில். ஏன்னா இப்போ நம்ம தூங்குறத விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சஃபர் ஆகிடுவோம். எனர்ஜி சுத்தமாக நமக்கு போயிடும், பாடியும் சப்போர்ட் பண்ணாது. கனெக்ஷன் பிட்வீன் த பிரைன் அண்ட் பாடி ஆல்சோ இட் நாட் பி தேர். எக்ஸாமினேஷன் ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிடும். Try to have 7 to 8 hours of quality sleep definitely which will help you to enhance your presentation while you're writing your examination. So அடுத்து எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா காமனாக எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்ஸ். இதனால தான் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஆக்சுவலாக மார்க்கே குறையுது. சீக்கிரமாக தூங்கிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எவ்வளோ குயிக்காக எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சிடுங்க. எக்ஸாம் நடக்க போது அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு ட்ரை டு கோ த்ரூ த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் என்ன இருக்கும் அதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் இல்லை எல்லா டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் கோ த்ரூ பண்ண கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு எங்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அந்த ஏரியா மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க எக்ஸாம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கேரி தி எசென்சியல் திங்ஸ் வாட்டர் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன். முக்கியமாக ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் அன்னைக்கு முன்னாலே எடுத்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது மிஸ் பண்ணி லாஸ்ட் மினிட் ஹரிபரில் என்ன ஆகும், ஏதோ நம்ம மிஸ் பண்ணுவோம். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பார்ப்போம், ஐயோ நம்ம எடுத்துட்டோம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆனீங்க. everything will get actually collapse. இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் அன்னைக்கு ட்ரை டு அவாய்ட் அன்வான்ட் ஹெல்தி ஃபுட். முக்கியமாக பேக்டு ஃபுட்டு சாப்பிடாதீங்க, ஹோம்மேட் ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் கார்ப்ஸ், நல்ல கார்போஹைட்ரேட் இருக்க ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற ஃபுட்டு,
கீப் யுவர் பாடி கம்ப்ளீட்லி ஹைட்ரேட்டட். உங்க பாடிக்கு எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் தேவைப்படுதோ அளவுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குடிச்சுக்கோங்க. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவே, எக்ஸாம் வந்து ப்ராப்பரா வந்து பிரசென்ட் பண்ண முடியாது. ட்ரை டு ரீச் த எக்ஸாமினேஷன் சென்டர் பிஃபோர் 1 hour or 1.5 hour earlier. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அங்க போய் நம்ம ரிலாக்ஸ்டா நம்ம வந்து ஒரு டைம் கோ த்ரூ பண்றதுக்கு நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா ரிலாக்ஸ் நம்ம எக்ஸாம் ஹால்ல போகலாம். அண்ட் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரை டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். எவ்ரிதிங் இஸ் டன் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையோ, எங்கெல்லாம் நம்ம ப்ராப்பரா இப்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோமா, இல்ல இந்த இடத்துல கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணுவோமா, அந்த மாதிரி டவுட்டோட நீங்க கண்டிப்பா எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள நீங்க போகவே கூடாது. யூ ஷுட் ஹேவ் 100% கான்ஃபிடென்ட். எஸ், எனக்கு எந்த கொஸ்டின் வந்தாலுமே என்னால ஆன்சர் பண்ண முடியும், நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ்ல டெஃபினெட்லி எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ள ஹால்குள்ள நீங்க போகணும். அட் த சேம் டைம் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் எடுத்துக்கிட்டோமா அப்படின்றது மட்டும் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலுமே எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம், எக்ஸாம் ஹால்குள்ள போனதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரெஷரை நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் உங்களோட மார்க். ஆக்சுவலி எக்ஸாக்டா சொல்ல போனோம் அப்படின்னா இருக்கிற டைம் பீரியடை யூ ஹாவ் டு எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ். தட் இஸ் வாட் ஹைலி எசென்ஷியல். ஃபர்ஸ்ட் விஷயம், கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பரா ரீட் பண்ணுங்க. ப்ராப்பரா ரீட் பண்றது இந்த சென்ஸ் you have to read the question word by word. At the same time, simultaneously you should understand அந்த பர்டிகுலர் கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்களா, எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்களா, எப்படி நம்ம ஆன்சர் பண்ண போறோம். எவ்ரிதிங் யூ ஷுட் பிளான் பிஃபோர் ஸ்டார்டிங் ரைட்டிங் த ஆன்சர் ஃபார் தி பர்டிகுலர் கொஸ்டின். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு, இப்போ கம்பல்சரி கொஸ்டின்ல வந்து அவுட்ஸ் த டெக்ஸ்ட் புக் கேட்டாங்க, கான்செப்ட் ஓரியன்டா கேட்டாங்க, இல்லை அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்டாங்கன்னா டோன்ட் பேனிக், ரிலாக்ஸ்டா விட்டுருங்க. ஆன்சர் எழுதும்போது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண போறீங்க, அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ப்ராப்பரா பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமா என்ன சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருங்க. அடுத்த விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேர் ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் லாங் ஆன்சர், அதுக்கப்புறம் வெரி லாங் ஆன்சர். கொஸ்டின் என்ன பேட்டர்ல இருக்காங்களோ அதே பேட்டர்ன் எழுதுவாங்க. உங்களுக்கு எது மேக்ஸிமம் வந்து ஷூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து லாங் ஆன்சர் 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னு சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டின் போடுவாங்க. சில பேர் 3 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க, 2 மார்க் கொஸ்டின் எழுதுவாங்க. இட்ஸ் ஆல் அப் டு யூ. நீங்க என்ன எழுத போறீங்களோ, என்ன ஆன்சர் எழுத போறீங்களோ அதுக்கு தான் மார்க் கொடுக்க போறாங்களே தவிர, நான் மாத்தி மாத்தி எழுதுறதுனால எனக்கு வந்து மார்க் குறைச்சிருவாங்களா அப்படிலாம் கிடையாது. இட் வில் கிரியேட் அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க பார்ட் 4ல ஒரு 3 கொஸ்டின் எழுதுறீங்க, பார்ட் 2ல ஒரு 2 கொஸ்டின் எழுதுறீங்க, பார்ட் 1ல இப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க. இப்படி சஃபிள் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் கிரியேட் அட்டர் கன்ஃபியூஷன். உங்களாலையுமே கண்டுபிடிக்க முடியாது எந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் பண்ணல அப்படின்றது. அதனால ட்ரை டு ஃபாலோ ப்ராப்பர் ஆர்டர். பெட்டர் கொஸ்டின் பேப்பர் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி சேஃப். கொஸ்டின் பேப்பர் போட்டு ஸ்பேஸ் விட்டு வச்சிருங்க. தட் இஸ் வாட் இட் இஸ் ரிக்வயர்ட். ஸ்பேஸ் கடைசியில் நீங்க எழுதலையா, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதே மாதிரி ஆன்சர் எழுதும் போது சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, டூ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 5 மார்க் கொஸ்டினுக்கு நீங்க 10 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி நீங்க கம்ப்ளீட் எழுதுவீங்க. டோன்ட் டூ இட். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் எழுத ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு மார்க்கே கொடுக்க போறாங்க. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின் தெரியல, ஆனா எனக்கு 5 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் அடிஷனலா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யூ ஷுட் நாட் டூ தட். ஏன்னா வந்து கண்டிப்பா மார்க் கொடுக்க போறது கிடையாது. அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு என்ன மார்க்கிங் ஸ்கீமோ அது மட்டும் தான் கொடுக்க போறாங்க. ஒரு கொஸ்டின் கேன்சல் எழுதணுமா, எஸ் தட்ஸ் ஆல். 2 கொஸ்டின் எனக்கு தெரியும்ன்றதுனால கண்டிப்பா மார்க் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே பண்ணினா உங்களுக்கு டைம் தான் கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி பிரசன்டேஷன், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எவாலுவேட் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அது ஓகே தான். பட் நம்ம ஆன்சர் எழுதும் போது நமக்கு தெரியணும்ல. சப்போஸ் நீங்க ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் நோ வேர் யூ காட் ஸ்ட்ரக், ரைட்? அதனால ஆன்சர் பண்ணும்போது ப்ராப்பரா மார்ஜின், ரஃப் ஒர்க்கான ஸ்பேஸ்லாம் ப்ராப்பரா அலகேட் பண்ணி பண்ணுங்க. எங்கேயாவது நடுவில் ஒரு ப்ராப்ளம் நடுவில் ஸ்டாப் ஆயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. அங்க அன்னெசரியா டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல என்டையர் ப்ராப்ளமே தப்பு அப்படின்னா ஜஸ்ட் டூ ஒன் ஸ்ட்ரைக், தட் இஸ் மோர் தென் இனஃப். உட்காந்து நீங்க இன்க்ரேசர் வச்சு ரேஸ் பண்றது நாட் அட் ஆல் இஸ் ரிக்வயர்ட். ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணுங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணுங்க. நிறைய ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு செட்டிங் கிடையாது. ஸோ அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும் போதும் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுங்க. ஸ்டெப் மார்க் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபைனல் ஸ்டெப்ல ஆன்சர் கரெக்டா போடல அப்படின்னா கூட யூ வில் கெட் ஆக்சுவலி ஸ்டெப் மார்க் வெரி ஈஸிலி. அதனால டோன்ட் மிஸ் த ஸ்டெப். Try to write step by step answer. That is highly recommended for the mathematics question paper. And last 10 minutes a very crucial time. ஏன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நீங்க எப்படி ஆன்சரை பிரசென்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களோட மார்க்கெட் டிசைட் ஆக போகுது. ஏன்னா நீ லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எஸ் வெரி குட். லாஸ்ட் 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்க நம்பரும் ஆன்சர் இருக்க நம்பரும் ப்ராப்பரா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் கரெக்டான எல்லாத்துக்குமே எழுதிருக்குன்னா கேட்டிருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கணும் அப்படின்றது 100% என்ஷூர் பண்ணலாம். ஆனா நீங்க லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல அவசரமா நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யூ மே மிஸ் சம் கொஸ்டின் நம்பர், யூ மே மிஸ் சம் கரெக்ட் ஆன்சர். முக்கியமா லாஸ்ட் 10 நிமிஷத்துல 1 மார்க் கொஸ்டின் தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஏன்னா
ஒன்று கொஷின் நம்பர் விட்டுருவீங்க, இல்லைனா தெரிஞ்ச ஆன்சராக இருந்தாலுமே கடைசி மினிட் டென்ஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தப்பான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி எழுதிட்டு வந்துடுவீங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் ரைட்டிங் 1 மார்க் கொஷின் இன் த லாஸ்ட் 10 minutes. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ள, தட் இஸ் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு எக்ஸாம் எழுதும் போது டெஃபினெட்லி யூ கேன் ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர் வெரி நைஸ்லி. 100% டேம் ஷூர் நீங்கள் நல்ல மார்க்கை நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், கரெக்ட் ஆன்சர் எழுதிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அடுத்த விஷயம், நம்ம கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பரை இட்ஸ் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன், ரைட்? பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பார்ட் 2ல ஆக்சுவலாக 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் 7 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். 30th கொஸ்டின் வந்து மேண்டேட்ரி, தட் இஸ் கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் தி எனி சாப்டர். வி காண்ட் ஆக்சுவலி ப்ரெடிக்ட். 2 மார்க் ஈச் கொஸ்டினுக்கு. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு லாங் ஆன்சர் இருக்கு. 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. வி ஹேவ் டு ஆன்சர் 47 கொஸ்டின். 40th கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஈச் கொஸ்டினுக்கு நமக்கு வந்து 3 மார்க் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 54 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 54 கொஸ்டின்ஸில் நம்ம 41 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். 2 கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. இட்ஸ் மேண்டேட்டரி கொஸ்டின். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட் கேன் பி ஃப்ரம் எனிவேர். 90 மார்க்குக்கு நம்ம வந்து எக்ஸாம் வந்து பண்ண போகிறோம். திஸ் வாட் ஆக்சுவலி த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் ஆஃப் தி மேத்தமெட்டிக்ஸ் தமிழ்நாடு சமச்சீர் சிலபஸோட. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, எப்படி கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இன்சைட் த கொஸ்டின் டெக்ஸ்ட் புக் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர் கேட்டிருக்காங்க, ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர, பட் இதே பேட்டர்னை இந்த வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக 100% சொல்ல முடியாது. They may follow, they may not also follow, but we can't predict. But the thing is, you can understand that question எப்படி ஃப்ரேம் பண்றாங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் கிடைக்கும். இதை வச்சு நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். தட் இஸ் நீங்க எந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எங்கேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் as we know MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் பாருங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஏ கொஸ்டின் பேப்பர், டிஃபரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. இல்லை வந்து செட் ஏ கொஸ்டின் பேப்பர் இதை சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடிஷனல் கொஸ்டின் இன்சைட் டெக்ஸ்ட் புக் வந்து கேட்ட கொஸ்டின். இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிலிருந்தும் அடிஷனல் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 5th கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பட் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா only asked from the exercise problems தான். அடுத்த 10 questions நம்ம பார்த்தோம் அப்படின்னா it's very evident that 13th கொஸ்டினும் 14th கொஸ்டினும் அடிஷனல் கொஸ்டின், 19th கொஸ்டின் அடிஷனல் கொஸ்டின், 17th கொஸ்டின் அடிஷனல் கொஸ்டின். ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா 1 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. few questions are asked from the additional questions. ஸோ அதனால வந்து you have to concentrate கம்ப்ளீட்லி எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. 1 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அடிஷனல் கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் நாலேஜ். அடிஷனல் கொஸ்டின்ஸ் இட் கேன் பி ஆஸ்ட் ஃப்ரம் தி இன்சைட் டெக்ஸ்ட் புக், அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் ஆல்சோ கேன் பி ஆஸ்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ லெவலில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங் ஆக்சுவலி. அடுத்து பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் எகெயின் இங்கேயும் பாருங்க, வி நோ தட் நம்ம 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். 2 மார்க் ஈச் கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் வில் பி தேர். பட் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஃப்ரம் எனி சாப்டர். 30th கொஸ்டின் தான் ஆக்சுவலாக அந்த கம்பல்சரி கொஸ்டின். ஒன்லி காம்ப்ளெக்ஸ் நம்மள தான் கேட்பாங்களா? கிடையாது. போன வருஷம் ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. யூ லுக் அட் திஸ் ஹியர். காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து கேட்ட கொஸ்டின் அடிஷனல் கொஸ்டின் தான். ஆக்சுவலாக போன வருஷம் கேட்ட கொஸ்டின் வந்து இன்சைட் டெக்ஸ்ட் புக் தான், அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் கிடையாது. வெரி சிம்பிள் கொஸ்டின். நீங்க என்ன அப்படின்னா ஒன்லி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட் பி வெரி டிஃபிகல்ட் டு கிராக் திஸ் என்டையர் கொஸ்டின். நீங்க என்ன இன்சைட் டெக்ஸ்ட் புக்ல என்ன தியரி கொடுத்துருக்காங்களோ அதுவுமே நீங்க கோ த்ரூ பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கிராக் பண்ணலாம். முக்கியமாக ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ், அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக வந்து கேட்பாங்க. அதனால வந்து முக்கியமாக இந்த கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே அடிஷனல் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஸோ வெரி ஹார்ட் டு கான்சன்ட்ரேட் ரியலி வெல். ஆனால் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க, எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பார்ட் 2ல போன வருஷம். இந்த வருஷம் எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதனால யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின். தட் இஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹியர். அடுத்த 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அகெயின் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின் இட் கேன் பி. ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டர் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சாப்டர் ஆர்டர் சொல்றேன். எனி சாப்டர் எப்படினாலும் அங்கே ஆர்டர் பண்ணலாம். பட் எங்கேயும் நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் காம்பினேஷன் இருக்கு. 40th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் கொஸ்டின். ஸோ அப்போ இட் இஸ் வெரி கிளியர் தட் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணும் போது we can easily conclude that important question, that is compulsory question நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடிஷனல் கொஸ்டின் அவுட் சைட் த டெக்ஸ்ட் புக்கோ இல்லை வந்து ஃப்ரம் தி டெக்ஸ்ட் புக் இன்சைட் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். நீங்கள் வந்து இன்சைட் டெக்ஸ்ட் புக் படிக்கல, ஒன்லி நான் வந்து எக்ஸைட் ப்ராப்ளம் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதை கான்சென்ட்ரேட்
if you want to score more than 90%, as I told you, CBSE questions கொஞ்சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் பிடிஏ பேப்பர் முக்கியமாக அதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிடிஏ பேப்பரில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள் பேப்பர்லேருந்து கொஸ்டின் எடுத்துருவாங்க. அதான் ட்ரை டு கான்சென்ட்ரேட் பிடிஏ பேப்பர் ஆஸ் வெல். பிடிஏ சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ணுங்க, கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. ஓகேமா, ஐஐடி ஜேஇ லெவலில் கொஸ்டின் உங்களுக்கு கிடைச்சுன்னா சால்வ் பண்ணுங்க. பட் இட்ஸ் நாட் மேண்டட்ரி, கண்டிப்பாக பண்ணுன்றது கிடையாது. நீ நம்ம சிலபஸில் இருக்கிற தியரியில் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்ட் 4 பொறுத்தவரை இட்ஸ் வெரி சிம்பிள். நமக்கு தெரியும் 5 மார்க் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 7 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம் 34 மார்க். ஸோ நம்ம ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஆக்சுவலாக பார்ட் 4 தான் இருக்கு. எதிரா சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. பட் கொஸ்டின் சூஸ் பண்ணும் போது யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். உங்களுக்கு எது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த பர்டிகுலர் கொஸ்டினை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரக் ஆயிட்டீங்களா, டோன்ட் வரி. அந்த டைம்ல ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க ஆன்சர் பண்றதுக்கு. அதான் டைமே சேவ் பண்ணும். லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீதிங்க் அண்ட் யூ கேன் டூ த சேம் ப்ராப்ளம். இல்லை ஜஸ்ட் லீவ் இட். ஸ்டெப் மார்க் தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் நம்ம பேப்பரை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் காம்பினேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி கிளியர் தட் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட். மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் really இம்பார்ட்டன்ட். ஒன்லி நீங்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான், ஒன்லி நீங்க எக்ஸசைஸ் மட்டும் தான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம 46 and 47 பார்த்தோம் அப்படின்னா, இல்ல 47th கொஸ்டின் பாருங்க. எதிராக சாய்ஸ் இருக்கு நமக்கு. ஏ கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் கேட்டிருக்காங்க. ஆனா ரெண்டு கொஸ்டினுமே அடிஷனல் கொஸ்டின் தான். ரெண்டுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக். விச் மீன்ஸ் 5 மார்க் ஹியர் இட் இஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர். அப்போ மேக்ஸிமம் இங்கே 5 மார்க் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா. ஸோ அப்போ அதனால தான் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா, போன வருஷம் மேக்ஸ் பேப்பர் ஆக்சுவலாக டஃப் அப்படின்றது. ஆனால் படிக்கிற பசங்க என்ன கொஸ்டின் இருந்தாலுமே ஈஸியாக கிராக் பண்ணிடுவாங்க. இட் இஸ் நாட் ஆக்சுவலி அ பிக் டீல் ஃபார் தெம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒன்று நீங்கள் பிடிஏ பேப்பர்லேருந்து கொஸ்டின் எடுக்கலாம், இல்லை சிபிஎஸ்இ புக்கில் இருந்து கொஸ்டின் எடுக்கலாம், இல்லை ஆஸ் ஐ டோல்ட் யூ ஜேஇ லெவல் ஆக்சுவலி கொஸ்டின் எடுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப டஃபாக கேட்கணும் அப்படின்னா. பட் ஜேஇ லெவல் அப்படின்னு எல்லா டைம்லையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பிடிஏல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அடிஷனல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இல்லைனா அப்ளிகேஷன் பேஸ்டாக நம்ம சிலபஸில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற தியரியோ பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது யூ கேன் ஹேவ் அ கிளியர் ஐடியா, ரைட்? ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்லேருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ல போன கொஸ்டின் கேட்கல. பட் ஏன்னா நீங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ரெண்டு கொஸ்டின் ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எஸ் எல்லா சாப்டர்லையும் கொஸ்டின் கேட்டாங்க. ஒரே ஒரு சாப்டர்ல கொஸ்டின் கேட்கல. பார்ட் 2 எஸ் அகைன் 2 சாப்டர்ல கொஸ்டின் கேட்கல. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 7th சாப்டர், 9th சாப்டர் அண்ட் 11th சாப்டர்ல கொஸ்டின் கேட்கல போன வருஷம். அப்போ இந்த வருஷம் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா சொல்ல முடியாது. மேபி இதே ஃபாலோ பண்ணலாம். பட் சாய்ஸஸ் இருக்கறனால நீங்க ஆக்சுவலா ஒரு 10 சாப்டர் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் 85% to 90% மார்க் வெரி ஈஸிலி. பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் 10 term or 95% and above, கண்டிப்பா நீங்க 12 சாப்டருமே டீட்டெயிலாக நீங்க படிச்சிருக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So these are the chapter weightage basically. நம்ம போன வருஷம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது easily can consider that. அப்போ ஹையஸ்ட் வெயிட்டேஜ்னா என்ன அப்படின்னா, இந்த வருஷமும் இதே சாப்டர்ல தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் பாசிபிள். பட் நீங்க ப்ரியாரிடைஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் பர்டிகுலர் சாப்டர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா பாருங்க 17 மார்க் ஆக்சுவலா கேட்டிருக்காங்க லாஸ்ட் வருஷம், இன்க்ளூடிங் சாய்ஸஸ். 2 dimensional analytical geometry ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 15 மார்க், அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 15 மார்க்ஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல 15 மார்க்ஸ். டோட்டலா 62 மார்க்குக்கான கொஸ்டின் இந்த 4 சாப்டர்ல இருந்து மட்டுமே ஆக்சுவலா போன வருஷம் கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 140. அண்ட் மாடரேட் வெயிட்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு 14 மார்க், அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 12 மார்க்ஸ், தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் 11 மார்க். அப்ப 49 மார்க் மாடரேட் வெயிட்டேஜ்ல இருந்து இருக்கு. அண்ட் நம்ம மினிமம் வெயிட்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ஒரு 9 மார்க், இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் அண்ட் ஃபங்க்ஷன்ல 9 மார்க்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல 9 மார்க், டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ல ஒரு 5 மார்க்ஸ் ஆக்சுவலா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப 29 மார்க்ஸ் இந்த பர்டிகுலர் 4 சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. So now you can have a clear idea, right?
அப்போ நீங்கள் ஹையஸ்ட் மார்க் நீங்கள் எக்ஸலண்ட்டாக 90 எபோவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுனா நீங்கள் எல்லா பன்னெண்டு சாப்டருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கான்சென்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் எனக்கு ஒரு 80 to 85% இப்போ நான் 60 மார்க் தான் வாங்குறேன், எனக்கு 80 மார்க் வந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அண்ட் மாடரேட் வெயிட்டேஜ் 8 சாப்டரையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷமும் இங்கே இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லேருந்து கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இன்னும் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எக்ஸைஸ் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அடிஷனல் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க 39 மார்க்ஸுக்கு ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் மட்டும் போன வருஷம் கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ் கொஷின்ஸ்லேருந்து 80 மார்க் கேட்டிருக்காங்க. அடிஷனல் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 21 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு 5 மார்க் வந்து ஒரே கொஷின், சாய்ஸும் அதே கொஷின் தான். ஐ மீன் எதிராக சாய்ஸ் ரெண்டு கொஷினுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே அடிஷனல் கொஷின் தான் கேட்டாங்க. அது ரெண்டுமே அவுட் சைட் டெக்ஸ்ட் புக். அதே மாதிரி மேண்டேட்டரி கொஷினில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஒரு கொஷின், 3 மார்க்கில் ஒரு கொஷின் வந்து மேண்டேட்டரி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிஷனல் கொஷின் தான். ரெண்டுமே ஆக்சுவலி வந்து அவுட் சைட் ஆஃப் டெக்ஸ்ட் புக் தான். ஸோ அப்போ 10 மார்க்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இஃப் யூ ஹாவ் அப்ளிகேஷன் நாலேஜ், தட் இஸ் இஃப் யூ ஹாவ் அ கிளியர் கட் கான்செப்ட் நாலேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் திஸ் 10 மார்க். இல்லைனா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த வருஷமும் இதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 90% of mark easily you can score. So out of 90 you can score 80 marks very easy. It's not actually big deal. Easy score பண்ணிடலாம். பட் இந்த 80லேருந்து 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் கான்செப்ட் நாலேஜ். ஸோ அதே மாதிரி பாருங்க எக்ஸாம்பிள் கொஷின்ஸில் மட்டுமே 39 மார்க் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ் ப்ராப்ளத்துலேருந்து 80 மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 80 மார்க் அப்படின்னா நம்ம சாய்ஸஸ்லாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எக்ஸைஸ் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே ஒரு 60லேருந்து 65 மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் 40 மார்க்ஸ் 45 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் மேக்ஸிமைஸே பண்ண முடியல அப்படின்னா ட்ரை டு கான்சென்ட்ரேட் ஒன்லி எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிடும். நீங்கள் 65-70 மார்க் வாங்கிடலாம் 40 மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ நான் 70 மார்க் தான் சார் ஸ்கோர் பண்ணுறேன், நான் எப்படி சார் 85 மார்க் வாங்குறது அப்படின்னா ட்ரை டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா எக்ஸைஸ் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து 80 to 85% வந்துடும். above 90 போகணும் அப்படின்னா இட் இஸ் ஆல் டிபெண்டிங் ஆன் த அடிஷனல் கொஸ்டின்ஸ். ஸோ எந்த சாப்டர் வந்து கேட்க போகிறாங்க, எப்படி கேட்க போகிறாங்க, அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அடிஷனல் கொஸ்டின்ஸ் நீங்கள் கிராக் பண்ண போகிறது இருக்குது, உங்களோட மார்க்கும் டிசைட் ஆக போகுது. ஸோ ட்ரை டு கான்சென்ட்ரேட் த என்டையர் டெக்ஸ்ட் புக். சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கை கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியாக வந்து 90% ஆஃப் மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன். எகெயின் ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1ல பாருங்க எக்ஸைஸ் கொஷின்ஸ் வந்து 14 கொஷின் வந்து ஒன்லி ஃப்ரம் த புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் 14 மார்க்குக்கு சொல்ல போனோம் அப்படின்னா. அடுத்து பார்த்தோம்னா 6 மார்க்குக்கு ஆக்சுவலாக வந்து அடிஷனல் கொஷின்ஸ் இன்சைட் டெக்ஸ்ட் புக், அவுட் சைட் த கொஷின், அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் ஆல்சோ சம் கொஷின்ஸ் வேர் தேர் இந்த லாஸ்ட் டைம். 14 மார்க் வந்து எக்ஸைஸ். அப்போ நீங்கள் ஒன்லி எக்ஸைஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 14 மார்க் இங்கே கேரண்டி. அடுத்து பார்ட் 2 நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் 12 மார்க் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளே படிக்கல, ஒன்லி நான் புக் பேக் மட்டும் தான் படிச்சிருக்கேன்னா யூ கேன் ஸ்கோர் ஒன்லி 6 மார்க் ஹியர். ஆனால் அவுட் சைட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க, அதுவுமே கம்பல்சரி கொஸ்டின். இஃப் ஏபிள் டு சால்வ் டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் இட், அந்த 2 மார்க்குமே. அடுத்து நம்ம பார்ட் 3 பார்த்தோம்னா 30 மார்க் வெயிட்டேஜ். ஸோ டோட்டல் வெயிட்டேஜ் 10 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இங்கே. 3 மார்க் வந்து ஆக்சுவலாக அடிஷனல் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின் அந்த 3 மார்க்குமே. பட் 15 மார்க்குக்கு வந்து எக்ஸைஸ் தான் கேட்டிருக்கேன். அப்போ இங்கே நீ எக்ஸைஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி டேம் ஷூர் 15 மார்க் நாங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 4 மார்க் கொஸ்டினில் 45 மார்க்ஸ், தட் இஸ் எய்தர் சாய்ஸ் நாங்கள் ஆக்சுவலாக இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கேன். அடிஷனல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 மார்க் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டினுமே 10 மார்க்கில் கேட்டது 2 கொஸ்டினுமே வந்து அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ்லாம் பண்ண முடியாது. அதே எக்ஸைஸ் கொஸ்டின் எக்ஸைஸ் பண்ணால் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ட் 4ல 9 கொஸ்டின் ஆக்சுவலாக கேட்டாங்க. 9 கொஸ்டின்ஸில் நம்ம கண்டிப்பாக நீங்கள் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் கூட யூ வில் கெட் ஆக்சுவலி ஈஸிலி 15 மார்க் ஹியர். அப்போ டோட்டலாக பார்த்தா 30, 36, 40, 50 மார்க் அப்படின்றது இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நீங்கள் ஒன்லி வந்து எக்ஸைஸ் மட்டுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு 60லேருந்து 70% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்க வெறும் எக்ஸைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 70 to 85% மார்க் வாங்கணும்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கோ ஃபார் தி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆஸ் வெல். நீங்கள் 85லேருந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 95 வரணும் அப்படின்னா அடிஷனல் கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க் கொஷினும் 3 மார்க் கொஷினும் டெஃபினெட்லி நீங்கள் பண்ணி ஆகணும். இல்லை ஒரு 5 மார்க் கொஷின் நீங்கள் டெஃபினட்டாக எழுதிருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து 95 மார்க்ஸ் வராது. இது எல்லாமே ஆல் டுகெதர் நீங்கள் பண்ணும்போது யூ கேன் ஸ்கோர் சென்டம் வெரி ஈஸிலி. பட் கான்சென்ட்ரேஷன் மிஸ்டேக்ஸ்னால நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் எக்ஸாம் எழுதும் போது. ஆனால் ட்ரை டு give your 100% concentration towards your answer. அதே மாதிரி ஆன்சர் எழுதும் போது டைம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்வான்டாக ஒரு கொஸ்டினுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதாதீங்க. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் லுக் அட் திஸ் கிராஃப் 27.9%. தட் இஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 140ல் வந்து நியர்லி ஒரு
28% வந்து கேட்டிருக்காங்க. 15% வந்து அடிஷனல் மார்க். 140ல 15% ஓகேவா? 57% பார்த்தீங்கன்னா 57.1% பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரம் த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். அப்போ ஈஸி, இட்ஸ் வெரி ஈஸி. அப்போ 60 to 70% ஒன்லி எக்ஸசைஸ். நீங்க போரா இப்போ மேக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. 40 to 45% தான் மார்க் ஸ்கோர் பண்ணினா பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க 60 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். Try to concentrate only on the exercise problem. If you want to enhance your score from the 75 to 85% range நீங்க போகணும் அப்படின்னா you have to concentrate exercise problem along with the example problems. If you want to improvise your performance, நீங்க வந்து 95 above போகணும் அப்படின்னா கண்டிப்பா அடிஷனல் கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி சால்வ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. பயப்படாதீங்க. அடிஷனல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இன்சைட் டெக்ஸ்ட் புக்ல தான் கேட்பாங்க. few questions can be asked from the outside the textbook. அதுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்னு பிடிஏ பேப்பரா இருக்கலாம், இல்ல ஜேஇ லெவல்ல கொஸ்டின் கேட்கலாம். இல்ல முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா மேக்ஸ் பேப்பர் டஃபா இருந்துச்சுன்னா மற்ற 2 பேப்பர் ஈஸியா தான் இருக்கும். இல்ல மற்ற 2 பேப்பர்ல பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரியில ஏதோ ஒரு பேப்பர் டஃபா வருது அப்படின்னா மேக்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். அதனால ஏதோ ஒரு பேப்பர் கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து டஃபா தான் செட் பண்ணுவாங்க. அதனால யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் 3 பேப்பர்ஸ். உங்களோட லக்க பொறுத்து இந்த வருஷம் எந்த சப்ஜெக்ட்னாலும் எப்படினாலும் வரலாம். என்னோட கைண்ட் அட்வைஸ், சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க், நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், 85% மேல வாங்கணும், 90% மேல வாங்கணும் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா try to concentrate the entire textbook, all 12 chapters in mathematics. அது நீங்க பண்ணும்போது தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து என்ஹான்ஸ் ஆகும். புவர் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, புவர் இன் தி சென்ஸ் பிலோ ஆவரேஜ் நீங்க இருக்கீங்க அப்படின்னா you can enhance your performance எப்படின்னா concentrate more on the exercise problem from the all 12 chapters. That is what actually really important. நான் 12 சாப்டர்ல 10 சாப்டர் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இருக்கிற ரேஞ்சில தான் இருப்பீங்க. அதான் 12 சாப்டரோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. எந்த சாப்டர்ல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம், எந்த எக்ஸசைஸ்ல இருந்தாலும் எப்படினாலும் கேட்கலாம். பட் as I told you, according to the marking scheme, try to present the answer. லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல 1 மார்க்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ்னால மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஆஸ்க் யூர் டவுட். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சூஸ் பண்ண போற கோர்ஸ், காலேஜ் டூ இம்பார்ட்டன்ட், ரைட்? நீங்க ஸ்கோர் பண்ற மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அகைன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. கான்சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அதுக்காக வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஆக்சஸ் இட். நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. முக்கியமாக எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை திரும்ப போட்டு பாருங்க. இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூ கேன் கெட் யுவர் அல்டிமேட் சக்ஸஸ்.